سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أحسن الحديث كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, வல்லநாயன் அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் அவனது கடமையான ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த ஜும்ஆவினுடைய கூலிகள் மாத்திரமல்ல, நாம் செய்யக்கூடிய ஏனைய நல்ல காரியங்களுக்கும் பரிபூர்ணமான கூலியை அல்லாஹ் தந்தருவானாக என்று வேண்டியவனாக எனது முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் சில நாட்களிலே நம்மை நோக்கி வர காத்திருக்கிறது ரமலானுடைய மாதமாகும். இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி ஒவ்வொரு வருடமும் ஏன் பல பயான்களிலே நாம் கேள்விப்பட்டு வந்து கொண்டே இருக்கின்றோம். இந்த ரமலான் எப்படிப்பட்டது, இந்த ரமலானிலே என்னென்ன நற்காரியங்களை செய்ய வேண்டும், இந்த ரமலானுடைய புனிதம் என்ன, மகத்துவம் என்ன, பரக்கத் என்ன என்கிற எல்லா விஷயங்களையும் நாம் கேட்டுக்கொண்டே தான் வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ரமலான் எப்படிப்பட்ட மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் கேள்விக்குறி. சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா குர்ஆனிலே கூறக்கூடிய விஷயத்தை நான் முதலிலே கூற விரும்புகின்றேன். அல்லாஹ் கூறுகின்றான், ஷஹரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர ஃபல்யஸும். அல்லாஹு தாலா குர்ஆனிலே கூறுகின்றான் ரமலானுடைய மாதத்தை பற்றி. ரமலான் மாதம் எத்தகையது தெரியுமா? அதில்தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் நன்மையையும் தீமையையும் பிரித்து அறிவிக்கக்கூடியதுமான அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. ரமலானுடைய மாதத்தில்தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான், ஆகவே உங்களில் எவர் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பை நோற்று கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹு தாலா ரமலானுடைய மாதத்தினுடைய சிறப்பை இவ்வாறு கூறுகின்றான். இந்த மாதத்தில்தான் குர்ஆனை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான், ஆகவே நீங்கள் நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே ஒரு செய்தியை நமக்கு குறிப்பிட்டிருக்கின்றான். ஆக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் குர்ஆன் அருளப்பட்ட மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. நோன்பு கடமையாக்கப்பட்ட ஒரு மாதம் இந்த ரமலான் ஆகும். அல்லாஹ்வுடைய அருள் அப்படியே மொத்தமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதமாகும்.
அல்லாஹ்வுடைய இரக்கம் கருணை விசாலமாக்கப்பட்ட ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதமாகும். மனிதர்களுடைய பாவங்கள் அதிகமாக மன்னிக்கப்பட இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதமாகும். அல்லாஹ் மன்னிப்பு வழங்க காத்திருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதமாகும். தக்வா பயபக்தி அதிகமாக்கப்படக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதமாகும். இறைவனது கட்டளைகளை ஏற்று நடக்கவும் எங்கிருந்த போதிலும் இறைவன் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்கிற எண்ணத்தை ஆழமாக பதிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதமாகும். கெட்ட செயல்கள் கெட்ட எண்ணங்களை மொத்தமாக விலக்கி வைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதமாகும். நாவினுடைய தீமைகளை போக்குவதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதமாகும். அமைதி, இரக்கம், அன்பு, பாசம் இப்படிப்பட்ட குணங்களை கொண்டு முஸ்லிம்களை ஒன்றுபடுத்தக்கூடிய ஒற்றுமையாக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதமாகும். இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்தக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதமாகும். தொழுகையால் பள்ளிகளெல்லாம் நிரம்பி வழியக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதமாகும். ஷைத்தானுக்கும் கெட்ட ஜின்களுக்கும் கைகளிலே விலங்கிடப்படக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதமாகும். நரகத்தினுடைய கதவுகள் அனைத்தும் மூடப்படக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதமாகும். சொர்க்கத்தினுடைய வாயில்களெல்லாம் திறந்து வைக்கப்படக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதமாகும். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் சகோதர சகோதரிகளே. அப்படிப்பட்ட அருள் நிறைந்த ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த மாதத்தை தான் நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும். நாம் நினைத்திருப்போம் ரமலானை அடைவோம் என்று, அதற்குள் அல்லாஹ்வுடைய நியதி விதி எப்படி இருக்குதோ தெரியாது. எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமோ தெரியாது. போன வருடம் ரமலானிலே நம்மோடு இருந்தவர்கள் இப்பொழுது கிடையாது. அவர்களுக்கு மௌத் என்ற விதியை அல்லாஹ் தந்து அவர்களை இந்த ரமலானை அனுபவிக்க முடியாமல், இந்த ரமலானிலே இபாதத்துகளை நன்மைகளை அள்ளி பெற முடியாமல் அல்லாஹு தாலா அவர்களை தன்னகத்தை எடுத்துக்கொண்டான். சகோதர சகோதரிகளே, ஆக இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அதனுடைய நன்மைகளை எல்லாம் அப்படியே கொத்து கொத்தாக அள்ளி பெற வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, இந்த ரமலானுடைய மாதத்திலே இருபெரும் விஷயங்களை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான். ஒன்று குர்ஆன், அவன் புறத்திலிருந்து இறக்கி அருளப்பட்டிருக்கக்கூடிய சட்ட நூல், வழி நன்றாக நாம் வழிகாட்டு நூலாக ஏற்று இருக்கக்கூடிய இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கிய ஒன்று இந்த மாதத்தில் தான். இரண்டாவது, நோன்பை அல்லாஹ் இந்த மாதத்திலே தான் கடமையாக்கி இருக்கின்றான். அல்லாஹு தாலா குர்ஆனிலே கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே ஏன் நாம் நோன்பை கடமையாக்கினோம், இந்த குர்ஆன் இறங்கப்பட்ட இந்த ரமலானுடைய மாதத்திலே ஏன் நோன்பை நாம் கடமையாக்கினோம் என்பதற்கு அல்லாஹு தாலா மிகச்சிறந்த விளக்கத்தை, நோன்பிற்கான காரணத்தை அல்லாஹு தாலா விளக்குகிறான். என்ன காரணம்? நீங்கள் பயபக்தி உடையவர்களாக ஆவதற்காக, தக்வா உடையவர்களாக ஆவதற்காக, இறையச்சம் உடையவர்களாக ஆவதற்காகவே தான் இந்த நோன்பை கடமையாக்கிறேன் என்பதாக அல்லாஹு தாலா இந்த ஆயத்திலே கூறுகின்றான். ஓ ஈமான் கொண்ட மக்களே, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது எப்படி நோன்பை நான் கடமையாக்கினேனோ அதே போல உங்கள் மீதும் கடமையாக்கி இருக்கிறேன். எதற்கு தெரியுமா? நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆகலாம் என்பதற்காக. யார் அந்த நோன்பை மிக அழகிய முறையிலே கடைபிடிப்பாரோ, அந்த நோன்பினுடைய சட்ட விதிகளை எல்லாம் சரியாக மீறாமல் அந்த சரியான விதிகளை பின்பற்றி அந்த நோன்பை முடிப்பாரோ அவருக்கு தக்வா அதிகரிக்கும் என்பதாக அல்லாஹு தாலா இந்த ஆயத்திலே கூறுகின்றான். நோன்புடைய நோக்கம் வேறு எதுவுமே கிடையாது. சகோதர சகோதரிகளே, சிலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கலாம், நோன்பு ஏழைகளுடைய பசியை உணர்வதற்காக என்று. அதெல்லாம் மெயின் ரீசன் கிடையாது. அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய காரணம் இது கிடையாது. தக்வா உடையவர்களாக ஆகலாம் என்பதற்காகவே தான் அல்லாஹு தாலா இந்த நோன்பை நம் மீது கடமையாக்கி இருக்கின்றான். தக்வா என்றால் என்ன? இறையச்சம் என்றால் என்ன? நம்முடைய எல்லா காரியங்களிலும், நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் இறைவனுக்கு அஞ்சி, இறைவனும் இறை தூதரும் காட்டிய வழியிலே நடக்கக்கூடிய தன்மை இருக்கிறதல்லவா, அதற்கு பெயர்தான் தக்வா.
எல்லா காரியங்களிலும் இறைவனுக்கு அஞ்சி இறைவனும் இறை தூதரும் காட்டிய வழியிலே நாம் நடைபோட்டோமேயானால் அதற்கு பெயர்தான் தக்வா. சகோதர சகோதரிகளே, இந்த தன்மை யாரிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவர் அதிக தக்வா உடையவர். யாரிடத்திலே இது குறைவாக இருக்கிறதோ அவரிடத்திலே குறைவான இறையச்சம் இருக்கிறது என்பது பொருள். சகோதரர்களே, இப்பொழுது நமக்கு ஆச்சரியம் ஏற்படலாம். எப்படி? என்ன நோன்பு வைப்பதை கொண்டு நமக்கு தக்வா வருமா, இறையச்சம் வருமா, இறைவனை அஞ்சி வாழக்கூடிய அந்த தன்மை எப்படி வரும் என்கிற கேள்வி உங்களுக்கு எழலாம். சகோதர சகோதரிகளே, ஆம் வரும். இது இறைவனுடைய வாக்கு. எப்படி வரும்? உதாரணத்திற்கு இந்த நோன்பிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உண்ணுவது கிடையாது, எதையும் குடிப்பது கிடையாது, நம்முடைய மனைவி இடத்திலே உறவுகளை வைத்துக் கொள்வது கிடையாது. இதை அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் நோன்பு வைத்திருக்கக்கூடிய அந்த கட்டத்திலே. நாம் நம்முடைய வீட்டிலே இருக்கிறோம். 4 சுவர்களுக்கு நடுவிலே பூட்டிய அறையினுள் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம் பக்கத்திலே சாப்பாடு இருக்கும், நம் பக்கத்திலே சுவையான பானங்கள் இருக்கும், ஏன் கட்டிய மனைவி கூட இருப்பாள். ஆனால் நாம் என்ன செய்வது கிடையாது. இந்த நோன்பை நோற்றவுடன் அல்லாஹுக்கு பயந்து, அல்லாஹ் கூறியிருக்கிறான், எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான், நோன்பின் போது சாப்பிடக்கூடாது, நோன்பின் போது குடிக்கக்கூடாது, நோன்பின் போது உம்முடைய மனைவியிடத்திலே உறவு கொள்ளக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்கிற அந்த உணர்வு மிகைப்பதனால் அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். யாரும் என்னை பார்க்காவிட்டாலும் கூட, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மனிதர்கள் என்னை பார்க்கவில்லை இருந்தாலும் கூட அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான், அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற எண்ணத்தை ஆழமாக பதித்து கொண்டு எந்த சாப்பாட்டையும் பக்கத்தில் இருந்தால் கூட சாப்பிடுவது கிடையாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவையான பானத்தை கூட குடிப்பது கிடையாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய மனைவி இடத்திலே உறவு கொள்ளாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான், தன்னை தடுத்துக் கொள்கிறான் அல்லவா? இதற்கு பெயர் தான் தக்வா. சகோதர சகோதரிகளே, இது என்ன ஒரு நாளா? இது என்ன ஒரு நாளா? இல்லை சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஏறக்குறைய 4 வாரங்களுக்கும் அதிகமாக, ஏறக்குறைய 1 மாத காலம் அல்லாஹு தாலா இந்த பயிற்சியை நமக்கு அளிக்கின்றான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹுடைய கட்டளை ஏற்று நடக்கக்கூடிய மனிதன் நான், அவனுடைய அடியான் நான். இப்படி நான் வாழக்கூடிய காலகட்டத்தில் தான் இறைவன் என்னை நேசிப்பான் என்பதாக நாம் வாழக்கூடிய இந்த பயிற்சி, இந்த 1 மாத கால பயிற்சி, இந்த நோன்பிற்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஆண்டினுடைய மீதம் இருக்கக்கூடிய 11 மாதங்களுக்கும் இதே பயிற்சி அவனுக்கு தர வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. ஆக நோன்பு தக்வாவை, இறை அச்சத்தை, இறைவனை பயந்து வாழக்கூடிய ஒரு தன்மையை, இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற உணர்வை ஆழமாக அவனுடைய உள்ளத்திலே பதித்து அவனுடைய நடைமுறை வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயிற்சி. அதனால் தான் அல்லாஹு தாலா கூறுகின்றான், இது இறையச்சம் கொண்டு வரலாம் என்பதற்காக, இறையச்சம் உடையவர்களாக நீங்கள் ஆகலாம் என்பதற்காகவே இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டு இருக்கிறது என்பதாக அல்லாஹு தாலா இந்த ஆயத்திலே கூறுகின்றான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது மாத்திரம்தானா? நான் உதாரணமாக 3 விஷயங்களை மாத்திரம்தான் எடுத்தேன். இந்த நோன்பினால் கிடைக்கக்கூடிய மாண்புகள் என்னென்ன என்பதை பற்றி நாம் ஹதீதுகளிலே பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் கெட்ட பேச்சுக்களையும் யார் கெட்ட செயல்களையும் விட்டுவிடவில்லையோ அவர் உணவை விடுவதிலும் பருகாமல் இருப்பதிலும் அல்லாஹுக்கு எந்த தேவையுமே கிடையாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் நோன்பு வைத்துவிட்டு கெட்ட பேச்சுக்களையும் கெட்ட செயல்களையும் செய்தால், நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நோன்பினால், நீங்கள் தாகித்திருக்கிறீர்களே அந்த தாகத்தால், அல்லது சாப்பிடாமல் பட்டினியாக கிடக்கிறீர்களே அந்த பட்டினியால் அல்லாஹுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை. இந்த பட்டினி கிடப்பதினால் எந்த தேவையும் கிடையாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக எதை சொல்லுகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? ஒரு நோன்பாளி கெட்ட வார்த்தையை பேச மாட்டான், கெட்ட எண்ணங்களை கொள்ள மாட்டான். அவனுடைய பேச்சுக்களும் அவனுடைய செயல்களும் அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் தூய்மையானதாக இருக்கும். எப்பொழுது நோன்பை மேற்கொண்டானோ அவன் அல்லாஹுவை பயந்து தன்னுடைய வார்த்தைகளையும் சொற்களையும் செயல்களையும் எண்ணங்களையும் தூய்மையாக்கக்கூடிய நிலையிலே அவன் மாறிவிடுகின்றான். சகோதர சகோதரிகளே, ஆக இந்த நோன்பு வெறுமனே இந்த குணங்களை, இந்த விஷயத்தை மாத்திரமல்ல, சில மாண்புகளையும் அவனுக்குள் ஏற்படுத்துகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் கூறுகிறார்கள், உங்களில் ஒருவர்
நோன்பு நோற்றிருந்தால், உங்களில் ஒருவர் நோன்பு நோற்றிருந்தால் தன்னுடைய மனைவியோடு உடல் உறவு கொள்ளக்கூடாது, இன்னும் கெட்ட வார்த்தைகள் பேசவும் கூடாது. யாராவது அவரை ஏசினால் அல்லது அடித்தால் அவர் தன்னை நோன்பாளி என்று கூறிக்கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எதற்கும் சண்டைக்கு செல்லாதீர்கள். நாம் இன்று பார்க்கிறோம், தன்னை யாராவது ஒரு மோசமான ஒரு வார்த்தையை, மோசமாக அல்ல, ஒரு தடித்த ஒரு குரலில் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் போதும், உடனே விசுக்கென்று கோபம் வந்துவிடும். மூக்கிற்கு மேலே கோபம் என்று சொல்லுவோம் அல்லவா, அப்படிப்பட்ட கோபத்திற்கு நாம் ஆளாகி விடுகிறோம். ஒரு வார்த்தையை கூட பொறுக்க முடியாத அளவுக்கு நாம் இன்றைய சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் இங்கு கூட பேசியிருக்கின்றேன். மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை ஒரு முஸ்லிமனுடைய தன்மையாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமனுடைய மிக முக்கியமான ஒரு குணம் என்ன தெரியுமா? மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை. இந்த மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையை இந்த நோன்பு வளர்க்கிறது. மன்னித்து பிறர் செய்யக்கூடிய குற்றங்களை அப்படியே விட்டுவிடக்கூடிய, மறைத்து விடக்கூடிய, மறந்து விடக்கூடிய, மன்னித்து விடக்கூடிய ஒரு மனப்பான்மையை இந்த நோன்பு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஏற்படுத்துகிறது. சகோதர சகோதரிகளே, மன்னிக்கக்கூடிய, மறக்கக்கூடிய, மறைக்கக்கூடிய, எதையும் பொறுக்கக்கூடிய, பொறுமையுடன் செல்லக்கூடிய ஒரு நிலையை, ஒரு சூழ்நிலையை இந்த நோன்பு அந்த மனிதனுக்கு ஏற்படுத்துகிறது. அதனால தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களை யாராவது ஏசினால் நீங்கள் அவரை ஏசாதீர்கள், நீங்கள் அவர்களிடத்திலே நான் நோன்பாளி என்று சொல்லிவிடுங்கள். இன்னும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யாராவது உங்களிடத்திலே நோன்பு வைத்திருந்த நிலையிலே சண்டைக்கு வந்தால் நீங்கள் சொல்லிவிடுங்கள், காலு சலாமா, உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும், உங்களுக்கு நிம்மதி ஏற்படட்டும் என்று சொல்லிவிட்டு நீங்கள் தவிர்த்து விடுங்கள், அவரை விட்டு விலகி விடுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இறை அச்சத்துடன் நல்ல பண்புகளையும் மாண்புகளையும் உருவாக்குகிறது இந்த நோன்பு நம்மிடத்திலே. சகோதர சகோதரிகளே, நோன்பு வைத்துக்கொண்டு பொய் பேசக்கூடாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். நோன்பு வைத்துக்கொண்டு பொய் பேசக்கூடாது. பொய் பேசினால் அந்த நோன்பை கொண்டு எந்தவித பயனும் கிடைக்காது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆக நோன்பு நம்மை சுத்தப்படுத்துகிறது, தூய்மைப்படுத்துகிறது, நம்முடைய குணங்களை, நம்முடைய எண்ணங்களை எல்லாம் தூய்மைப்படுத்துகிறது. பொய்யே பேசிக்கொண்டு வாழக்கூடிய ஒருவன் நோன்பு வைத்திருக்கக்கூடிய காலகட்டத்திலே நாம் வைத்திருக்கிற நோன்பின் மூலமாக நாம் அல்லாஹ்விடத்திலே நன்மை பெற காத்திருக்கிறோம். இந்த நேரத்திலே பொய் பேசினால் அந்த நோன்பு வீணாகிவிடுமே என்று பயந்து தன்னுடைய பொய்யை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த நோன்பு ஏற்படுத்துகிறது. எதற்கெடுத்தாலும் பொய், உண்மை என்பதே இல்லை என்கிற அளவிற்கு இன்று மனிதனுடைய வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கிறது. வியாபாரத்திலே பொய், தன்னுடைய குடும்பத்திலே பொய், தன்னுடைய நண்பனிடத்திலே போய், தன்னை சந்திக்கக்கூடிய அத்துணை நபர்களிடத்திலும் பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இந்த கால மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதர சகோதரிகளே, பொய்யை ஒழிக்க இந்த நோன்பு முற்படுகிறது. இந்த நோன்பு பொய்யை முழுக்க முழுக்க கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது. சகோதர சகோதரிகளே, நோன்பின் மூலம் கிடைக்கக்கூடிய இந்த தக்வா நம்மை எவ்வாறு புனிதப்படுத்துகிறது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். என்ன கூறுகிறான் தெரியுமா? வத்தகு லஅல்லகும் துர்ஹமூன். அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்களை அல்லாஹ் கருணை பாலிக்கின்றான், அருள் பாலிக்கின்றான், கருணை கூர்ந்து அவர்கள் மீது அன்பு பாராட்டுகிறான் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அல்லாஹ்வை பயந்து பயந்து வாழக்கூடியவர்கள். அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானோ, நான் செய்யக்கூடிய இந்த செயல் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு செயலோ, இந்த செயலை செய்தால் அல்லாஹ் என்னை வெறுத்து விடுவானோ என்கிற அச்சத்துடன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலையையும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து எடுத்து வாழக்கூடிய அந்த மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய இரக்கம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. யார் எந்தவித தயக்கமும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானே என்கிற அச்சம் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறானோ அவனுக்கு அல்லாஹ்வுடைய வெறுப்பும் சாபமும் ஏற்படுகிறது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். சகோதர சகோதரிகளே, ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தக்வா மிக மிக முக்கியமானது. எவன் ஒருவனிடத்திலே தக்வா இருக்குமோ, இறையச்சம் இருக்குமோ, நிச்சயமாக அவன் அல்லாஹ்வின் புறத்திலே மிக உயர்ந்தவனாக இருப்பான். அவனுடைய தரஜா, அவனுடைய அந்தஸ்து மிக்க மேலானது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் இன்னொரு இடத்திலே கூறுகின்றான், அல்லாஹ்வை பயந்து வாழ்பவர்களை அல்லாஹ் மிகவும் நேசிக்கின்றான். யார் தக்வா உடையவர்களாக அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த ஆயத்திலே கூறுகின்றான். ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன்.
முத்தகீன்களை அல்லாஹ் மிகவும் நேசிக்கின்றான். யார் தக்வா முத்தகீன்கள்? யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய, அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற உணர்வோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட அந்த பயபக்தியாளர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு பெயர்தான் முத்தகீன்கள். முத்தகீன்களை அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான் என்பதாக அல்லாஹு தாலா குர்ஆனிலே கூறுகின்றான். அல்லாஹ் இப்படி கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு அஞ்சி நடப்போரை நேசிக்கின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, இன்னும் கூட அல்லாஹ் பட்டியலிட்டு ஆங்காங்கே கூறுகின்றான், அல்லாஹுவை பயந்து வாழ்பவனோடு, அல்லாஹுவை பயந்து வாழ்பவனோடு அல்லாஹ் இருக்கின்றான். இன்னொரு இடத்திலே கூறுகின்றான், பயபக்தியுடையோராக இருப்பவர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான். அல்லாஹுவை பயந்து வாழ்பவர்களுக்கு நிம்மதி கிடைக்கும். இவ்வாறு பல இடங்களிலே அல்லாஹு தாலா தக்வா உடையவர்களை அல்லாஹ் புகழ்ந்து புகழ்ந்து கூறுகின்றான். யார் தக்வா உடையவர்களோ நீங்கள் தான் என்னுடன் இருக்கிறீர்கள், நீங்கள் தான் என்னுடைய நிம்மதியை பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹு தாலா அங்காங்கே இந்த தக்வா உடையவர்களை பாராட்டுகின்றான், அவர்களை போற்றுகின்றான். சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவை பயந்து வாழ்வீர்களாயின் அல்லாஹு தாலா சூரா அன்ஃபாலிலே கூறுகின்றான், அல்லாஹுவை பயந்து வாழ்வீர்களாயின் நல்லது எது கெட்டது எது என்பதை தெளிவாக அறியக்கூடியவராக அல்லாஹ் ஆக்குவான். இதுவும் அல்லாஹுடைய வாக்கு. உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்று தெரிய வேண்டுமா? அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்ந்தால் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் என்பதாக அல்லாஹு தாலா பட்டியலிடுகின்றான். சகோதர சகோதரிகளே, இன்னும் கூட அல்லாஹு தாலா கூறுகின்றான், அல்லாஹுவை நம்பி அவனை பயந்து வாழ்வீர்களாயின் உங்களுக்கு மிகப்பெரிய கூலியான சொர்க்கம் கிடைக்கும் என்பதாக அல்லாஹு தாலா வாக்கு தருகின்றான். சகோதர சகோதரிகளே, தக்வா மிக மிக முக்கியம். ஆனால் இன்று இந்த தக்வா பலவீனம் அடைந்தவர்களாக ஏதோ தொழுகிறோம், ஏதோ நோன்பு வைக்கிறோம், ஏதோ உம்ரா ஹஜ் எல்லாம் செய்கிறோம், ஆனால் எது கிடைக்க வேண்டுமோ இந்த எல்லா இபாதத்துகளிலும் கிடைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? தக்வா, இறையச்சம் வேண்டும். இத்தனை இபாதத்துகளிலும் நமக்கு கிடைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தன்மை என்ன தெரியுமா? தக்வா தான். இறையச்சம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த தக்வா அவர்களை மிக இந்த தக்வா அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலே கூறுகின்றான், வமய்யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா. யார் அல்லாஹ்வை பயந்து பயந்து வாழக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கஷ்ட நஷ்டங்களையும் போக்குவதற்கு அல்லாஹ் தன்னை அந்த கஷ்டத்தை நீக்குவதை தன் மீது கடமையாக்கிக் கொள்கிறான், அஜராக்கிக் கொள்கிறான், ஹக்காக்கிக் கொள்கிறான் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். இறையச்சம் உடையவர்களுக்கு எந்த கஷ்ட நஷ்டம் வந்தாலும் கூட, அது எவ்வளவு தூரம் போனாலும் கூட, அந்த கஷ்ட நஷ்டத்தையும் அந்த அவருக்கு வந்த அந்த பாதிப்பையும் அல்லாஹு தஆலா கண்டிப்பாக நீக்குவான். அதை நீக்குவது தன் மீது கடமை என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான். சகோதர சகோதரிகளே, ஆக தக்வா உடையவர்களாக வாழ்ந்தால்தான் இந்த நிலை கிடைக்கும். நாமெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நமக்கு சில கஷ்டம் வந்த உடனேயே கூறுகின்றோம், நான் தொழுகிறேன், நான் நோன்பு வைக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன், ஆனால் என் கஷ்டம் தீரலை, எனக்கு அது வந்திருக்கு இது வந்திருக்கு, எனக்கு இந்த நஷ்டம் இவ்வளோ பெரிய நஷ்டம் எனக்கு தான் வந்திருக்கு. ஆனால் அல்லாஹ் மறந்து வாழக்கூடிய அவனுக்கு மிகப்பெரிய செல்வம் செல்வாக்கை எல்லாம் அல்லாஹ் தருகிறான் என்பதாக புலம்பக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம். அல்ல சகோதர சகோதரிகளே, இப்படி புலம்பக்கூடாது. ஒரு முஸ்லீம் ஒரு முஃமின் புலம்ப மாட்டான். அவனுக்கு வரக்கூடிய கஷ்டமோ நஷ்டமோ அல்லது இழப்போ எதுவாக இருந்தாலும் கூட அது அவனுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக நன்மை தரக்கூடியதாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், என்ன தெரியுமா, என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? யாரை அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே, யாரை அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே தூய்மையானவனாக சந்திக்க நாடுகிறானோ, அல்லாஹ் எந்த ஒரு மனிதனை தூய்மையானவனாக சந்திக்க நாடுகிறானோ அவனுக்கு இந்த உலகத்திலேயே எல்லா விதமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் இழப்புகளையும் தந்து அவனுக்கு எல்லா விதமான கஷ்டங்களையும் கொடுத்து அவன் செய்த பாவத்திற்கான அத்துணை பரிகாரங்களையும் இங்கேயே கொடுத்து அவனை தூய்மையாக்கி அவனை தூய்மையானவனாக நாளை மறுமை நாளிலே சந்திப்பான் என்பதாக நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம் அவனுக்கு நல்லா அல்லாஹ் கொடுக்கிறான் எனக்கு கொடுக்கல என்பதாக அல்ல. சகோதர சகோதரிகளே, யாரை அல்லாஹ் மிகவும் நேசிக்கின்றானோ, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், அல்லாஹ் யாரை மிக அதிகமாக நேசிக்கின்றானோ
அவனுக்கு அல்லாஹ் அதிகமாக கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் சோதனைகளையும் தந்தே தீருவான். இது இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அல்லது ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு செயல்கள் சகோதர சகோதரிகளே. ஏன் அவர்களை தூய்மையாக்குகிறான். ஆகவேதான் நம்முடைய நபி காத்தமுன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வாழ்வதற்கு முன்னால், நபியாக நபி பட்டம் அருளுவதற்கு முன்னால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஆனால் நபித்துவம் கிடைத்த அந்த நாளிலிருந்து நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். உஸ்வத்துன் ஹஸனா ரஹ்மத்துல் ஆலமீன் என்று அல்லாஹ் பறைசாற்றக்கூடிய உங்களுடைய முன்மாதிரி, இந்த உலகத்திற்கு ஒரு அருள் கொடை என்று சொல்லக்கூடிய நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தந்திருக்க கூடாது? அவர்களை இஸ்லாத்தை எடுத்து சொன்னவுடன் மக்களை எல்லாம் கூட்டம் கூட்டமாக அந்த மார்க்கத்திலே அல்லாஹ் இணைக்க செய்திருக்க கூடாது? அவர்களுக்கு எந்த கஷ்டத்தையும் தராமல் இருந்திருக்கலாம் அல்லவா? அப்படியா செய்தான்? சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்திலே முதலாக நுழையக்கூடியவர் என்று வாக்களிக்கப்பட்ட நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எத்துணை அடிகள், எத்துணை கஷ்டங்கள், எவ்வளவு இழப்புகள், அவ்வளவையும் சகித்து கொண்டு கூட நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள் அல்லவா? நபித்துவத்தினுடைய 10வது ஆண்டிலே தாயிஃபிலே போய் அந்த மக்கள் மத்தியிலே சொன்னபோது அவர்களால் விரட்டப்பட்டார்கள் அல்லவா? அவர்களுடைய கால்களில் கற்களால் எரியப்பட்டு இரத்த சகதியை கொண்டு அவர்கள் அந்த தாயிஃபை விட்டு விலகிய போது கூட அவர்களுடைய மனம் எப்படி இருந்தது? அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு, யா அல்லாஹ் என்னுடைய நிலையை மாற்றிவை என்றல்லவா அவர்கள் துஆ கேட்டார்கள். உன்னுடைய கோபத்திற்கு மட்டும் நான் ஆளாகாமல் இருந்தால் போதும் என்றல்லவா அவர்கள் துஆ கேட்டார்கள், பொறுத்தார்கள் சகோதர சகோதரிகளே. ஆனால் நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம்? துன்பத்தை பொறுக்கக்கூடியவர்களாக, இழப்புகளை பொறுக்கக்கூடியவர்களாக நாம் இல்லாமல் அல்லாஹ் தரக்கூடிய ஒவ்வொரு நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் பழிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹின் மீது கோபம் கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாறினால் நிச்சயமாக இந்த சோதனையிலே வெற்றி கிடைக்காது. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமா? வெற்றி எங்கே கிடைக்க வேண்டும்? இந்த உலகத்திலே கிடைத்து விட வேண்டுமா? அல்லாஹ் உங்களுக்கு மறு உலகத்திலே மறுமையிலே கிடைக்க வேண்டுமா? மறுமையிலே கிடைப்பதை நீங்கள் ஆசையுங்கள், அதை நீங்கள் ஆசைப்படுங்கள். இந்த உலகத்திலே உங்களுக்கு எதுவுமே கிடைக்க வேண்டாம் என்று இந்த தீன் சொல்லவில்லை. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் என்றுதான் இந்த மார்க்கம் சொல்கிறது. இறைவா, எனக்கு இந்த உலகத்தையும் இந்த உலக வாழ்க்கையையும் நீ நல்லதாக ஆக்கிவை, மறு உலக வாழ்க்கையையும் நல்லதாக ஆக்கிவை, நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தா என்றுதான் அல்லாஹ் துஆ கேட்க சொல்கின்றான். சகோதர சகோதரிகளே, ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தக்வா, இறைவன் மீது அச்சம் கொண்டவர்களாக, இறைவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற உணர்வோடு வாழக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மிகுந்த ஒரு மதிப்பும், அல்லாஹ் உங்களை நேசிக்கக்கூடியவனாக, மிக உயர்ந்த சொர்க்கத்திலே உங்களை நுழையக்கூடியவனாக அல்லாஹ் ஆக்கி வைப்பான். சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலே கூறுகின்றான், சூரா அத்-தலாக்கிலே, வல்லாஹு வலியுல் முத்தகீன், அல்லாஹ் முத்தகீன்களுடைய பொறுப்புதாரி. அல்லாஹ் கூறுகின்றான், நான் யார் தெரியுமா? முத்தகீன்களுடைய பொறுப்புதாரி, நான் தான் வலி. யாருடைய வழி? முத்தகீன்கள் யாரோ அவர்களுடைய வழி நான் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். இன்னும் கூட கூறுகின்றான், வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ், யார் அல்லாஹ் மீது தவக்கல் வைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மட்டுமே போதும், வேறு யாருமே தேவையில்லை என்பதாக அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் வசனத்திலே கூறுகின்றான். ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நோன்பு அப்படிப்பட்ட ஒரு மாண்பை, தக்வாவை, மிகச்சிறந்த குணநலன்களை நமக்கு தர இருக்கிறது. ஆனால் இதை விட்டுவிட்டு வெறுமனே நோன்பிலே சஹரிலே நாம் உணவை உண்டு, வெறுமனே பசித்திருந்து, வெறுமனே தாகித்திருந்து, வெறுமனே உறவுகளை கொள்ளாமல் இருந்து, ஆனால் மற்ற எல்லா காரியங்களையும் சாதாரண நாட்களிலே செய்வதைப் போல் செய்து வாழ்ந்து அல்லாஹ்வுடைய வெறுப்புக்கு ஆளானால் நமக்கு எங்கே தக்வா கிடைக்கும்? அந்த நோன்பினால் என்ன பயன் கிடைக்கும்? ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரர்கள், இன்னொரு இடத்திலே அல்லாஹு தஆலா சூரா அல் மாயிதாவிலே சொல்லக்கூடிய இந்த வார்த்தையையும் நான் சொல்ல விரும்புகின்றேன். அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹுவை பயந்து வாழ்பவர்களின் துஆவை மட்டுமே நான் ஏற்றுக்கொள்வேன். சூரா அல் மாயிதாவிலே 27வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹுவை பயந்து வாழ்பவர்களின் துஆவை மட்டுமே ஏற்றுக்கொள்வேன் அல்லாஹ் கூறுகின்றான். ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய துஆ கபூலாக வேண்டுமா? நம்முடைய எல்லா அமல்களும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா?
தக்வாவை அதிகரிக்க வேண்டும். இந்த தக்வாவை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை ரமலானிலே ஏற்படுகிறது. அதை அல்லாஹ்வே கூறியிருக்கின்றான். ஆகவே தக்வாவை அதிகரியுங்கள். தக்வாவை அதிகரிப்பது என்றால் என்ன என்கிற ஒரு சில விவரங்களை இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது குத்பாவிலே கூற விரும்புகின்றேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நமக்கு மாத்திரமல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களுக்கும் தெரியும், ஒரு முஸ்லீமினுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவனுடைய இறைவன் யார் என்று சொன்னால் அல்லாஹ். அது தமிழ் பேசக்கூடியவனாக இருந்தாலும் சரியே, உருது பேசக்கூடியவனாக இருந்தாலும் சரியே, ஆங்கில மொழி பேசக்கூடியவனாக இருந்தாலும் சரியே, எந்த மொழியை அவன் பேசக்கூடியவனாக இருந்தாலும் அவனிடத்திலே போய் உம்முடைய இறைவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று கூறுவான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன். மற்றவர்கள் கூறுவது போல தமிழிலே கடவுள், காட் அல்லது பிள்ளையார் என்கிற இந்த வார்த்தைகளை அவர்கள் சொல்வது கிடையாது. அல்லாஹ், எங்களுடைய இறைவன் அல்லாஹ். அதே போல இந்த உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு சென்று முஸ்லிம்களே உங்களுடைய புனித நூல் எது என்று கேட்டு வாங்கி வந்து பாருங்கள், அத்துணையும் ஒரே நூல், அல் குர்ஆன். அல் குர்ஆன். இந்த நூலிலும் அந்த நூலிலும் ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக் இருந்தால் ஒழிய மற்ற எல்லா வாசகங்களும் எல்லா எழுத்துக்களும் எல்லாமே ஒன்றாக இருக்கும். ஆகவே ஒரே இறை ஒரே மறை என்று ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த ஒரே இறைவன் ஒரே மறையை கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரே மறையில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் ஒரே இறை என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் ஏற்று நடக்க வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வைத்தான், இந்த ஒரே இறைவனுடைய கட்டளைகளை ஏற்று நடக்கக்கூடிய இந்த ஒரே மறையின் அடிப்படையிலே அல்லது இந்த மறையை நமக்கு தந்திருக்கக்கூடிய அதன்படி வாழ்ந்திருக்கக்கூடிய நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையின் படியே நடக்கக்கூடியதுதான் இந்த தக்வா. ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்வது, இந்த குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள். குர்ஆனை எடுத்து நீங்கள் ஓதுங்கள். தௌஹீத் என்று சொல்லக்கூடிய மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறை, குர்ஆன் சுன்னா குர்ஆன் சுன்னா என்று கூறுவார்கள். ஆனால் குர்ஆன் எப்படி இருக்கிறது, அதில் இருக்கக்கூடிய வசனங்கள் எத்தனை இவர்களால் ஓதப்பட்டிருக்கிறது, அதனுடைய மொழியாக்கத்தையும் அதனுடைய தஃப்சீர்களையும் இவர்கள் எவ்வாறு படித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் கேள்விக்குறிகள் தான் மிஞ்சிருக்கிறது. நான் ஒரு சர்வேயை எடுத்திருக்கிறேன் சகோதர சகோதரிகளே. இந்த மக்கள் மத்தியிலே நீங்கள் எத்தனை பேர் குர்ஆன் ஓதுகிறீர்கள் என்று கேட்டால் மிக குறைந்தபட்சமே குர்ஆன் ஓதுகிறார்கள். குர்ஆனுடைய டிரான்ஸ்லேஷனை நீங்கள் இன்று முயற்சித்தால் கூட தினமும் 4 பக்கங்களை அல்லது 4 தாள்களை டிரான்ஸ்லேஷன் நீங்கள் எடுத்து படித்தால் 6 மாதங்களுக்குள் குர்ஆனுடைய டிரான்ஸ்லேஷனை நீங்கள் படித்திருக்கலாம். தஃப்சீரையும் அப்படித்தான். குர்ஆன் ஓத கற்றுக் கொடுக்கக்கூடிய எத்தனையோ மதரசாக்கள் இருக்கின்றன. ஆனால் குர்ஆனை விடாப்பிடியாக கற்றுக்கொள்ளவே மாட்டேன், மஹ்ரஜ் தஜ்வீதுடன் நான் ஓதிக்கொள்ளவே மாட்டேன் என்கிற வைராக்கியத்துடன் இருக்கக்கூடிய தௌஹீது மக்கள் எத்தனை பேர் தெரியுமா? குர்ஆனை அதனுடைய மஹ்ரஜ் தஜ்வீதுடன் ஓதுங்கள். அதனுடைய மொழியாக்கத்தை அதனுடைய தஃப்சீரை நீங்கள் படியுங்கள். ஏனென்றால் இதுதான் நமக்கு வழிகாட்டும் நூல், இதுதான் நம்முடைய சத்திய நூல். இந்த நூலை கொண்டு மற்றவர்களை நாம் அழைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நூலிலே என்ன இருக்கிறது? நான் முஸ்லிம்கள் மத்தியிலே இந்த கிதாபை, இந்த குர்ஆனை, இதுதான் எங்களுடைய வேதம், இதுதான் எங்களுடைய வழிகாட்டு நூல், இதை நீங்கள் படித்தீர்களேயானால் நிச்சயமாக நேர்வழி பெறுவீர்கள் என்று அவர்களை நாம் கொடுத்து அவர்களை இங்கு நாம் அழைக்கிறோம். ஆனால் அந்த குர்ஆனிலே இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் படிப்பது கிடையாது சகோதர சகோதரிகளே. ஏன் இது? எதற்கு இந்த நிலை? நாம் படிக்க வேண்டாமா? ரமலானிலே இந்த குர்ஆனோடு அதிகமாக நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்கிற ஒரு சில வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளை நாம் ஆங்கங்கே கேட்டிருக்கிறோமே தவிர அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படித்திருக்கிறோமா? புகாரியிலிருந்து சில ஹதீஸ்களை நாம் கோட் பண்ணுவோம், சொல்லுவோம், அவ்வளவுதான். ஆனால் புகாரியிலே இருக்கக்கூடிய ஹதீதுகளை முழுக்க நாம் படித்திருக்கிறோமா?
சஹீஹு சித்தா என்று சொல்லக்கூடிய இந்த 6 கிரந்தங்களில் இருக்கக்கூடிய ஹதீதுகளை படித்திருக்கிறோமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவின்படி வாழக்கூடியவர்கள் என்று நாம் மார்தட்டி கொள்கிறோமே, இந்த ஹதீதுகளை எல்லாம் நாம் படித்திருக்கிறோமா? அது மாத்திரமல்ல சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் என்றாவது தொட்டு பார்த்து அதை இங்கு பயானாக சொல்ல நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமே தவிர, இன்னும் அதிகமாக சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நான் கொண்டு வர வேண்டும் என்கிற ஆவலோடு, வெறியோடு, அந்த தன்மையோடு நாம் எத்தனை பேர் படித்திருக்கிறோம்? கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உணர்வுகளை எல்லாம் நாம் கொண்டு வந்தால் அவர்களுடைய தக்வா, அவர்களுடைய ஈமான், அவர்கள் கேட்ட அந்த தௌபா நம்முடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்கிற ஆவலோடு நாம் செயல்படுவோம் சகோதர சகோதரிகளே. ஆகவே இந்த ரமலானை அதற்கு பயன்படுத்துங்கள். இந்த ரமலானிலே தக்வா என்கிற அந்த தன்மை வர வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான் அல்லவா? அந்த தன்மையை கொண்டு வருவதற்கு அத்துணை முயற்சிகளையும் நீங்கள் எடுங்கள். குர்ஆனோடு தொடர்பு, ஹதீஸோடு தொடர்பு, இன்னும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையோடு தொடர்பு, சஹாபாக்கள் வாழ்க்கையோடு தொடர்பு, இஸ்லாமிய வரலாற்றை அறிவதற்கான முயற்சிகள், இவை அனைத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடிய காலகட்டத்திலே அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அன்பு, பாசம், நேசம், அவன் மீது இருக்கக்கூடிய பக்தி அதிகரிக்கும். அல்லாஹுவை பயந்து வாழ்வோம். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வழிமுறையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وأقول قولي هذا وأستغفروه عني وعنكم جميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم والله يعلم ما تصنعون.